கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில் இப்படி நாம் வாசிக்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருந்தது. கடந்த நாட்களில் என்னுடைய இந்த வசனத்தை பார்த்தபோது என்னுடைய வாழ்க்கைக்கு அதை என்னை நிதானித்து பார்ப்பதற்கும் இன்னும் அதிக ஜாக்கிரதை உள்ளவனாய் அது இருப்பதற்கும் எனக்கு அது உதவியாக இருந்தது. இந்த வசனங்களில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படிங்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். விவசாயம் பண்ணுகிறவர்கள் ஒரு நெல் விதையை போட்டால் அவர்களுக்கு நெல் மணிகள் கிடைக்கிறது போல, ஒரு வெங்காயத்தை விதைக்கிறார்கள், அவர்களுக்கு அது ஒரு வெங்காயம் பலன் கிடைக்கிறதை போல, அதை போலவே தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது நாம் அறிந்தோ அறியாமலோ தொடர்ச்சியாக ஒன்றை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒன்றா மாம்சத்திற்கென்று நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில், இல்லை என்று சொன்னால் ஆவிக்கென்று நாம் விதைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முற்காலங்களில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்பினைகளை செய்து நாம் கெட்டுப்போனவர்களாக இருந்தோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கெட்டு போயிருந்த நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை அதிலிருந்து மீட்டார். வேதம் சொல்லுகிறது, நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். மனதிலே நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். எதனால் அப்படின்னு சொன்னால், நாம் தேவனை அறியாமல் என் மனது என்ன விரும்புகிறதோ அல்லது நான் என்ன விரும்புகிறேனோ, மாம்சம் என் இச்சைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டவரை இயேசுவை இரட்சகராக என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கடந்த ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அதே சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திலே தான் தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோம், அதே சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திலே பாவம் செய்யக்கூடிய அதே மாம்சத்திலே தான் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் ஆன அல்லது அவர் மேல் விசுவாசம் வைத்து தேவனுடைய பிள்ளைகளாய் ஆன ஒவ்வொருவருக்கும் அதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் இது நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது. அது பழைய வாழ்க்கையை போலவே என்னுடைய மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் அதனுடைய முடிவு அழிவு. ஆனால் ஆவிக்கேற்றபடி அல்லது ஆவியானவர் சொல்லுகிறபடி நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவன். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது போல, அப்படி ஆவிக்கென்று நாம் விதைப்போம் என்று சொன்னால் நான் தேவனுடைய சுபாவத்திலே வளர்ந்து கொண்டிருப்பேன். இந்த உலகத்தில் ஒரு தொழில் செய்கிறவர்கள் ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாமல் ஒரு முதலீடு போட்டோ ஒரு தொழிலோ என்ன செய்கிறதில்லை. ஒன்றை போட்டால் அதை பல மடங்கு பெருக்கி அதில் ஒரு நல்ல பலனை பார்க்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலியான ஆட்கள் எல்லாருமே நாம் அப்படித்தான் எதை செய்தாலும் விரும்புகிறோம். ஆனால் அதை போலவே ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுதும் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இப்பொழுது எனக்கு நான் பரலோகம் போக முடியும்
அப்படிங்கிறது இருந்தாலும் கூட நான் ஒரு நித்தியத்திலே ஒரு நல்ல பலனை சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் எந்த ஒரு விவசாயியும் அல்லது ஒரு தொழில் செய்கிறவர்களும் அதனுடைய முடிவை அவர்கள் பார்ப்பார்கள். தனக்கு ஒரு நல்ல பலன் அதில் கிடைக்க வேண்டும், தனக்கு ஒரு நல்ல பலன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த ஆவிக்குரிய விஷயத்தில், உலக விஷயத்திலே நாம் அவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு முதலீடு போட்டால் எனக்கு இவ்வளவு லாபம் வரும், நாளைக்கு இத்தனை வருஷம் கழித்து இவ்வளவு அது பெருகும் அப்படிங்கிறதெல்லாம் உலக விஷயங்களை குறித்து அவ்வளவு ஞானம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்கள் என்று வரும்பொழுது நாம் பொதுவாக அதை அவ்வளவு பெரிதாக எண்ணுகிறதில்லை. அவ்வளவு பெரிதாக ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஒரு சபையில் இருக்கிறேன், ஒரு நல்ல சபையில் இருக்கிறேன், நல்ல வசனங்களை கேட்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், செய்திகளை கேட்கிறேன் என்பது போல் அதிலே நாம் என்ன செய்கிறோம்னா நாம் திருப்தியுற்று இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் இதே போன்ற ஒரு விழிப்பு நமக்கு தேவை அப்படிங்கிறதான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நான் சொன்னதை போல நாம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மிடத்திலே அந்த சோதிக்கப்படக்கூடிய மாம்சம் தான் இருக்கிறது. இதே கலாத்தியரிலே பவுல் அந்த 5ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 17ஆம் வசனத்தில், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இப்போ நமக்கு இருக்கிற போராட்டத்தை பார்த்தீர்களா? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாடி இதுபோல் போராட்டம் கிடையாது. என்ன போராட்டம்? நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் என்ன விரும்புவேன், என் இச்சைகள் என்ன சொல்லுகிறதோ அதை செய்து விடுவேன். அங்கே எந்த போராட்டமும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், நான் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் ஆனதுக்கப்புறம், சத்தியத்தை நான் அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போது என்னுடைய மரித்து போய் கிடந்த என்னுடைய ஆவி இப்போ என்ன ஆக்கப்பட்டிருக்கிறது? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே தேவன் என்ன செய்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் தான் இந்த கிரியை நமக்குள்ளே செய்தார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற போராட்டம் என்னென்னா, இந்த ரெண்டுக்கும் இடையிலே மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் சதா எப்பொழுதும் என்ன செய்கிறது? எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை உணர்ந்திருக்கிறோமா நாம்? மாம்சத்துக்கும் ஆவிக்கும் பவுல் சொல்லுவார் இல்லையா, அதாவது ரோமரில், நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை அப்படிம்பார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எப்படி என்றால், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நன்மை செய்யணும், 18ஆம் வசனத்திலே நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன்னா, திரும்ப நான் விரும்பாத தீமையையே நான் செய்கிறேன் அப்படிங்கிறதை பவுல் உணர்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறதான் அந்த விஷயம். அப்படி உணர்ந்திருந்தால் மட்டும்தான் இந்த 24ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார். இந்த நிர்பந்தத்தை உணர்ந்திருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆண்டவரை அறிந்து கொண்டேன், தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன், இப்போ பரலோக பிரஜையாய் இருக்கிற நான், இப்போது என்னுடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்யவோ முடியல அப்படின்னு சொல்கிறார். எனவே தான் சபையிலே நாம் எதை அதிகமாய் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆவியானவரை, அபிஷேகத்தை, பரிசுத்தாவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஏன் அதிகமாய் நாம் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், அவருடைய துணை இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பாவத்தை மேற்கொள்ள முடியாது. நம்முடைய சுய பலத்தினாலே, இவ்வளவு நாள் நான் கோவப்படுகிறவனா இருந்தேன், இப்போ நான் சாந்தமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்கலாம், ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அது நம்முடைய மனசீக பலத்திலே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கலாமே தவிர, மற்றபடி அது மெய்யான ஒரு விடுதலையாக இருக்கும் என்று சொன்னால் விடுதலையாக இருக்காது. அதனால தான் இதில் அவர் என்ன சொல்லுகிறார்? 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இப்படி சொன்ன அவர், இந்த கூக்குரல் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் இருக்க வேண்டும். பாவத்தை எந்த அளவுக்கு நாம் சீரியஸாய் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய நிர்பந்தத்தை நாம் உணர்ந்திருப்போம். ஆண்டவரே, நான் அந்த தீமையை, நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தீமையை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்படி பார்த்து கொண்டே இருக்கும்போது, ஆண்டவரே
நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரே, நன்மை செய்யோன்னு நினைக்கிறேன், அவர்களை நேசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்யறதில்ல, நான் தீமையை செய்து விடுகிறேன், கசப்பு வந்து விடுகிறது, வெறுப்பு வந்து விடுகிறது. அப்போது இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் அப்படின்னா, 1ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனவே கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று என்னை விடுதலை ஆக்கிற்று அப்படிங்கிறாரு. பவுலுடைய அந்த விடுதலையை பாருங்கள். இப்போது மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சத்தின்படி 1ஆம் வசனத்தில் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். மாம்சத்தின்படி நடந்தால் அதனுடைய முடிவு என்ன, அது அழிவு. மாம்சத்தின்படி வாழலாமா, ஆண்டவர் என்ன உடனே தண்டிச்சிருவாரா, நீ மாம்சத்தின்படி நடக்கிற அப்படின்னு சொல்லி ஏதாவது தண்டிச்சிருவாரான்னு அப்படி ஆண்டவர் என்ன செய்யறதில்ல, தண்டிக்கிறதில்ல. ஆனால் இழப்பு யாருக்கு, நஷ்டம் யாருக்கு அப்படின்னு சொன்னால், நான் நித்தியத்திற்குள்ளே போகும்போது எனக்கு என்ன இருக்காது, பலன் என்ன செய்யாது, பலன் இருக்காது. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடும், ஆனால் நித்தியத்திலே பலன் இருக்காது. அது எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள், 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு தேவனுக்கென்று வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவில் ஒரு பலன் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு துக்கத்தை கொண்டு வரும். அப்படி போய் நாம் பரலோகத்திலே சந்தோஷமாக இருந்துட முடியுமா? இல்லை. அப்படியானால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆவிக்கென்று நாம் அதிகமாய் விதைக்க வேண்டும். மாம்சத்தின்படி நாம் விதைக்காமல் ஆவிக்கென்று நாம் விதைத்தோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம், நித்தியத்திலே நல்ல பலன்களை நாம் பெற முடியும். ஏன் அதை நாம் சீரியஸாய் பார்க்கறதில்லை அப்படின்னு சொன்னால், அந்த பவுல் இங்கேயே சொல்கிறவர் அதே 8ஆம் அதிகாரத்தில், ஏதோ மாம்சம் பாவம் அப்படிங்கிறது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்காம, அந்த 8ஆம் வசனத்தில் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இதை எவ்வளோ பேர் நம்ம அதை சீரியஸாய் பார்த்துருக்குறோம். அது கோவப்பட்டம் பிரதர், அல்லது ஒரு பொய் சொல்லிட்டேன் பிரதர், அல்லது நான் இப்படி என்னுடைய சிந்தையில் இப்படி நினச்சிட்டேன் பிரதர் அப்படின்னு தான் நாம் அதை மிக எளிதாக எடுக்கிறோமே தவிர, நான் மாம்சத்துக்கு உட்பட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுத்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், தேவனுக்கு பிரியமாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யாது, தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இதுக்கு ஒரு நல்ல மிகச்சிறந்த உதாரணம் பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ இதை கொஞ்சம் லேசாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் இதை நாம் சீரியஸாக எடுத்தோம் என்று சொன்னால், அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை அவர் பேசுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் எல்லாம் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்தவர்கள் தான். செங்கடலை கடந்து வந்தவர்கள், அங்கே மேகத்துக்கு கீழாக இருந்தவர்கள், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவர்கள், அங்கே ஞான பானத்தை குடித்தவர்கள். இப்படியெல்லாம் அவர்களை தேவன் என்ன செய்தார்னா, தேவன் அவர்களை நடத்தி வந்தார். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது. டெய்லி அவர்கள் மன்னா சாப்பிட்டார்கள், டெய்லியும் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு சமயம் அவர்கள் விரும்பின போது காடைகளை கூட தேவன் என்ன செய்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவளுக்கு என்ன தேவையோ அந்த எல்லா தேவைகளையும் தேவன் செய்தார். அப்படி செய்தும் கூட அந்த 5ஆம் வசனம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆமாம், அப்படி இருந்தும் தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அவர்களுக்கு மன்னா பொழிந்தது, அவருடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்பட்டது. அவர்கள் துணி பழசாகவில்லை, அவருடைய கால் வீங்கவில்லை. அற்புதமாக தேவன் அவருடைய வாழ்க்கையில் நடத்தினார். எனவே தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைத்து கொள்ளலாமா? என்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, என்னை தேவன் அற்புதமாக நடத்துகிறார், அதனால் தேவன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்பதினாலே தேவன் என்மேல் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அப்படி இல்லை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அவர் எனவே நமக்கு இதெல்லாம் வேதத்தில் எழுதிப்பட்டிருக்கிறதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாகவும் போதனைகளாகவும் நமக்கு என்ன செய்யும், இதெல்லாம் நல்ல மாதிரிகள். இவையெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு இவைகளெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறுமுறுத்தது போல நாம் முறுமுறுக்கக்கூடாது. அவர்கள்
சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டது போல நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது. நித்தியத்திற்கென்று நாம் என்ன செய்ய, நல்ல பலன்களை நாம் சேர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்கள். அப்போது மாம்சத்தின்படி அதன் கிரியைகளை அதே கலாத்தியர்களை நாம் பாருங்கள். அதை பார்த்து விட்டு நாம் சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அதே கலாத்தியர் எழுதின நிருபத்திலே மாம்சத்தின் கிரியைகள் என்ன அப்படிங்கிறதையும் ஆவியின் கனி என்ன அப்படிங்கிறதையும் அவர் ஒரு பெரிய லிஸ்ட் அவர் போடுகிறார். மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவைகள் உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பாருங்கள், இதெல்லாம் நாம் ஏதோ யாருக்கோ சொல்கிறாங்க, யாருக்கோ எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது போல் நாம் இதை வாசிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் இருக்கும் என்று சொன்னால் நான் என்ன செஞ்சிருக்க முடியும்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை நான் என்ன செய்ய முடியாது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு பதிலாக என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் நம்மை நிதானித்து பார்த்தால் பல வெளிச்சங்களை நாம் பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள், இப்போ 2 லிஸ்ட்டு நம்ம வாசித்தோம். மாம்சத்தின் கிரியைகள் என்ன அப்படிங்கிறதையும் வாசித்தோம், ஆவியின் கனிகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் வாசித்தோம். இப்போது இப்படி வாசித்த நாம் எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதை பார்ப்பதற்கு 24ஆம் வசனத்தில் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நான் கிறிஸ்துவினுடையவன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. கிறிஸ்துவினுடையவர்கள், நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருப்பான். இது எவ்வளோ பெரிய, இந்த அடையாளத்தை யார் தேடுகிறார்கள் இன்றைக்கு? இல்லை, இதெல்லாம் அந்தரங்கத்திலே இருதயத்திலே நமக்கு உள்ளாக நடக்கிற விஷயங்களாக இருக்கிறபடினாலே அநேகர் இதை குறித்து பெரிதாக எண்ணுவதில்லை. நமக்கு வெளிப்படையான சாட்சியைத்தான் நாம் முக்கியமாக நினைக்கிறோம். ஒரு தவறு நடந்து விட்டால், ஒரு கோவப்பட்டுட்டேன்னு சொன்னால், ஐயோ நான் கோவப்பட்டேனே என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக ஒரு நிதானம் இழந்து உன்னை செய்து விட்டால், ஐயோ இப்படி தெரிஞ்சு போச்சே அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோமே தவிர, வெளிப்படையாக மனிதர்களுடைய சாட்சியைத்தான் நாம் அதிகம் நினைக்கிறோமே தவிர, ஆனால் இந்த சாட்சி, இந்த அடையாளம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்னு சொன்னால், கிறிஸ்தவனுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்துவை பெற்றிருக்கிறவர்கள், அவர்களுடைய ஒரு அடையாளம் என்ன? தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலேயும் என்னுடைய மாம்சத்துக்கு நான் இல்லை என்று சொல்லுகிறவனாக நான் என்ன செய்யணும்? எல்லா நேரங்கள்லேயும் என் மாம்சத்தின் விருப்பங்களுக்கு நான் இல்லை, என்னுடைய லட்சியங்களுக்கு, என்னுடைய சித்தத்திற்கு, என்னுடைய விருப்பத்திற்கு இல்லை என்று சொல்லுகிறவனாக நான் இருந்தால் மட்டும்தான் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதை நான் முதல் செய்யாமல் ஆவிக்கேற்றபடி பிழைக்கவோ நடக்கவோ நம்மளால் என்ன செய்ய முடியாது. எனவே தான் சபையிலே தொடர்ந்து அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற வேண்டும் அப்படின்னு முக்கியப்படுத்துகிறோம். ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள் திரும்பவும் தன்னை என்ன செய்யணும்? தேவனுக்கு அர்ப்பணித்து தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு என்ன செய்திருந்தாராம்? அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. யாரெல்லாம் தன்னுடைய நிர்பந்தத்தை உணர்ந்து தன்னுடைய தேவையை உணர்ந்து யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு செய்கிறார். இயேசுவை நேசித்தது போல நம்மையும் நேசிக்கிறார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசுவுக்கு என்ன எல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் எனக்கும் என்ன செய்வார்? எனக்கும் அவர் செய்வார். அப்படிங்கிறதான் தேவனை குறித்து நாம் கொண்டிருக்கிற அந்த மேன்மை. எனவே அதை நாம் விசுவாசித்து
ஆண்டவரே அந்த பலனை எனக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே நான் நஷ்டமடையக்கூடாது. நான் நிறைய என்ன செஞ்சுருக்கணும், நித்தியத்திலே நான் நிறைய பொக்கிஷங்களை சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்யணும்னா, நாம் ஆவியினுடைய பலத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஓகே, மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நாம் கேட்டோம், அதில் பல விஷயங்களை பார்த்தோம். அதில் ஒரு சில மாதிரிகள், ஒரு நமக்கு நாம் பார்த்ததை போல் நமக்கு வந்து ஒரு நல்ல மாதிரிகளும் இருக்கிறது, சில தவறான மாதிரிகளும் நமக்கு இருக்கிறது. நான் எளிமையான விஷயங்களை நான் சொல்லுகிறேன். முதல்ல எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நமக்கு எப்பொழுதும் இருக்கிற முதல் பிரச்சனை என்னென்னா இந்த சாப்பாட்டு பிரச்சனை தான். ஸோ அதிலிருந்தே நாம் என்ன செய்யலாம், ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். வசனங்களை குறித்து வைத்திருக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதாவது ஏசாவை குறித்து வாசிக்கிறோம். 16ஆம் வசனம், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த சம்பவம் நமக்கு எல்லாரும் தெரியும். அது ஒரு சிவப்பான ஒரு கூழ். அந்த கூழை யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருந்த போது இவன் வெளியே ஏசா பசியோடு கூட வருகிறான். அப்படி வரும்போது அதை பார்த்து அவன் என்ன செய்கிறான், நான் பசியாக இருக்கிறேன், நான் சாக போகிறேன், எனக்கு இந்த கூழை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு வாங்கி எதை இழந்து போனான், சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். அதை அவன் பெரிதாக நினைக்கவில்லை. தன்னுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெரிதாக நினைக்கவில்லை. மாறாக அந்த நேரத்தில் இருந்த பசிக்கு ஏதாவது கிடைத்தால் பரவாயில்லை, எனவே அது போதும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்தான் அந்த ஏசா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாருங்கள், நாம் பல நேரங்களில் நமக்கு இது ஏசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். அதாவது இதில் ஒரு விஷயம், அதாவது சோதோம் குமார பாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்கும்னா பெருந்திண்டி. அதான் அதனுடைய சோதோம் குமாரனுடைய பாவங்களில் ஒன்று என்னென்னா, அவர்கள் சாப்பாட்டு பிரியர்களாக இருந்தார்கள். சாப்பிடுவது தவறல்ல, நாம் பலனடையும்படிக்கு ஏற்ற வேளையிலே நல்ல உணவுகளை உண்பது கண்டிப்பாக தவறே இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதில் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இது இதெல்லாம் வேணும், இது இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த இடத்துக்கு தான் நாம் வரக்கூடாது. பல நேரங்களில் இப்போ இயேசு பசியாக இருந்தார். அவர் சோதிக்கப்பட்ட போது வனாந்தரத்தில் இருந்த 40 நாள் பசியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் 40 நாள் சாப்பிடாமல், இவன் ஒரு வேளையை சாப்பிடலையா, ஒரு நாள் சாப்பிடலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் அந்த வனாந்தரத்தில் இருந்த நாட்களிலே சாப்பிடாமல் இருந்தார். ஆனால் அவர் என்ன செய்யலை, தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி தன்னுடைய பசியை போற்றுக்கொள்ள சோதனை வந்தபோது அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார், அதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏசா அவன் என்ன செய்தான்னு சொன்னால், அவன் சாப்பாட்டை விரும்பினான். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாம் சில நேரங்களில் ஒரு குடும்பத்தில் சில நேரங்கள் நடக்கிறது தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டிலலாம் நடந்திருக்குது. அந்த நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது சில நேரம் சாப்பாடாவதற்கு லேட்டாகவோ அல்லது எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி வரும் பொழுதோ நாம் பேசுகிற விஷயங்கள், இவர் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் பைல் படிப்பார், ஜெபம் பண்ணுறார், அவர் வேலையை முடிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். 8 மணிக்கு வேலைக்கு போகணும். அப்போ அந்த சிஸ்டர் அவங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செஞ்சிடும், அதுக்கு அது சங்கடம், நேரத்தில் போகணுமில்ல, எந்திரிக்கணுமில்ல அப்படின்னு சொல்லி நாம் பேசுகிறோம். சில நேரங்களில் என்ன நடந்துடும் அப்படின்னு சொன்னால், நான் பார்த்துருக்குறேன் சிஸ்டர்மார்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னா, இந்த வெயிலுக்கு புரை ஊற்றி வச்சா பால் புரை ஆகிறதில்ல, சில நேரங்களில் புரை ஆகிறதில்ல. அது போகும்போது தான் தெரியுது, இது இன்னும் பால் ஊற்றி வச்சோமே, இன்னும் புரை ஆகலையே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பயத்தோடு ஏங்க இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது பாருங்கள். இதெல்லாம் கவனமாக செய்யணுமில்ல, அல்லது இந்த வெயிலுக்கு இந்த தயிர் இல்லாமல் மோர் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் கவனமாக செய்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை வெளிப்படையாக நம்ம பேசலினாலும் இருதயத்தில் இருக்கிற முறுமுறுப்பு, சொல்கிறேன் சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கிற அந்த முறுமுறுப்புகள் எவ்வளோ விஷயங்களில் நாம் செய்கிறோம். ஆனால் ஏசா அப்படி இருந்தான், நாம் அந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் பார்க்கணும். அதெல்லாம் மாம்சத்தின் இச்சைகள். பரவாயில்ல, ஒரு நேரம் நீ சாப்பிடாமல் இருந்தால் நீ இன்னும் சாக மாட்டாய்.
அல்லது ஒரு நேரம் கடையில் கூட என்ன செய்யலாம், ஒரு நேரம் சாப்பிட முடியல வெளியிலங்க சாப்பிடுங்க. ஆனால் அதற்காக வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறது, வீட்டுக்குள்ளே இது நிமித்தம் சங்கடங்களும், பல வருடம் சபையில் இருக்கிறவர்கள் குடும்பங்களில் கூட இந்த அற்பமான விஷயத்தினாலே என்ன நடக்குதுன்னு சொன்னால் வாக்குவாதங்கள், சங்கடங்கள், சண்டை, மூஞ்சி தூக்கிறது, அப்புறம் பேசுறதில்ல, அப்புறம் அற்பமாக நினைக்கிறது, பல காரியங்கள் என்ன செஞ்சிருதுன்னா இந்த விஷயத்தினாலே வந்துடுது. இல்லை பரவாயில்ல, ஒரு நாள் சாப்பாடு செய்யலைன்னு என்ன பரவாயில்ல, பசியோடு இருக்கிற, இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணிக்கலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம், அப்படி நாம் செய்யறதில்லை. ஆனால் நமக்கு ஒரு நல்ல மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாப்பாட்டு விஷயத்தில் அருமையான வாலிபர்கள் மற்ற எல்லாருமே நாம் பார்க்க வேண்டியது என்ன, இதில் ஒரு சிறந்த மாதிரி நமக்கு வேதத்தில் இருக்கிறது தானியேல். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அவன் மிகச்சிறந்த ராஜ போஜனம் அவனுக்கு கிடைத்த போதும் கூட அதை என்ன செஞ்சு விட்டான், இல்லை நான் இதனால் என்னை திட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அவன் நமக்கு பல மாதிரிகள் வேதத்தில் இருக்கிறது. அதில் தானியேல் ஒரு தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இருந்து விட்டான். அதே போல் மாம்சத்தின் இச்சைகளில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செழிப்பு அப்படிங்கிற விஷயங்கள் நான் யாரை சொல்லுகிறேன்னா, இந்த லோத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆபிரகாம் லோத்தும் அவர்கள் வந்தார்கள். அப்படி அவர்கள் வருகிற போது அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்தபோது அவன் ஒன்றை தெரிந்தெடுத்தான். என்ன தெரிந்தெடுத்தான் அப்படின்னு சொன்னால், ஒரு செழிப்பான பகுதியை அவன் என்ன செய்தான், ஒரு நீர்வளம் பொருந்தி இருக்கிற ஒரு நீர்வளம், ஏதேன் தோட்டத்தை போல் அது இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதை அவன் தெரிந்தெடுத்தான். இப்போ நமக்கு கிடைக்குதே அல்லது நாம் ஒன்று செய்கிறோம்னா அதில் தப்பே இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி நாம் வரும் பொழுது எதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதை நாம் பார்க்கணும். எதை நாம் இன்னைக்கு ஆசீர்வாதங்கள், செழிப்பு, பணம், இதைத்தான் நாம் பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார், அதில் எனக்கு எந்த மாற்றும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி தேவன் வைத்திருக்கிறார், அதில் எதுவும் இல்லை. ஆனால் அதை தேடி ஓடுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யணும், அதற்காகவே என்னுடைய பிரயாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், அதனுடைய முடிவு பாருங்கள். அந்த மனுஷனுடைய முடிவு, தன்னை அழித்து கொண்டான், தன்னுடைய குடும்பம் என்ன செய்தது, அழிந்து போனது. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அதனுடைய முடிவு என்னன்னு சொன்னால் அழிவு. ஆனால் தனக்கு எல்லாம் இருந்தும், இன்னொரு மாதிரி மோசேயை சொல்லுகிறேன், தனக்கு எல்லாம் இருந்தும் கூட, தனக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, தான் இஷ்டம் போல வாழலாம், அப்படி இருந்தும் கூட துன்பத்தை தெரிந்து கொண்ட மனிதன் மோசே. அவன் நினைத்திருந்தால் அவன் சுகபோகமாய் செழிப்பாக அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவரும் கேட்க போகிறதில்லை, யாரும் அவனை போய் கேள்வி கேட்க போகிறதில்லை. ஆனால் அவன் தெரிந்து கொண்டதோ தேவனுடைய ஜனங்களோடு அவன் துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். பாருங்கள், அது எவ்வளவு அவனுடைய இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கையிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்ததை போல ஒரு விசேஷித்த நன்மை அல்லது மேன்மையானது அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து தான். அப்படி இருந்தும் கூட பரிசுத்தாவியை உள்ளுக்குள்ளாக பெறாத அந்த நாட்களிலேயே இவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு உண்மையிலேயே நமக்கு பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் அவருடைய வாழ்க்கையின் தரத்தையும் பார்க்கும்போது நமக்கு இன்னமும் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியமாய்த்தான் இருக்குது. அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று, நம்மை அழிக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சாலமோன், அது ஒரு மிகப்பெரிய சாலமோனை குறித்து நமக்கு தெரியும். அவன் இந்த காரியத்தில் அவனுக்கு 1000 மனைவிகள் இருந்தார்கள். அவன் ஒரு பெரிய நிபுணர் இந்த விஷயத்தில். அவனை போல ஆராய்ச்சி செய்தவர்கள் இல்லை சாலமோனை போல. ஆனால் அதனுடைய முடிவும் பாருங்கள், தேவனுக்கு தேவன் அவன் மேல் பிரியமாக இருந்தால், தேவன் அவனை சிநேகித்திருந்தார் அவனுடைய ஆரம்ப காலகட்டங்களில். ஆனால் அவன் தன்னுடைய மாம்ச இச்சைக்கு அவன் இடம் கொடுத்தபடியினால் அதனுடைய முடிவு பாருங்கள் கடைசியில். அதற்கப்புறம் நாம் அவனை வாசிக்கிறதே இல்லை, அவன் என்ன ஆனான் என்றே நமக்கு தெரியாது, சாலமோனுடைய வாழ்க்கை. ஆனால் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த விஷயத்திலே மிகச் சிறப்பாக ஒரு நல்ல மாதிரியாக, இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த விஷயத்தில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் ஜொலிக்கிற ஒரு நல்ல மாதிரி, நமக்கு சவாலிடக்கூடிய மாதிரி என்னன்னா யோசேப்பு தான். தனக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தபோதும் கூட அவன் என்ன செய்தான், விலகி ஓடினான். நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை வெளிப்படையாக நாம் செய்கிறதே இல்லை, ஆனால் நம்முடைய ஆவியிலே நாம் எப்படி இருக்கிறோம், வேசித்தன ஆவி
நம்மிடத்தில் இருக்கிறதா? விபச்சாரத்தின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது யோசேப்பை போல நான் விலகி ஓடுகிறவனாக நான் இருக்கிறேனா அப்படிங்கிறதை நாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் கதையாக நாம் படிக்காமல், ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி மாற வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? அப்படிங்கிறதான் நமக்கு சவாலாக இருக்க வேண்டும். அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் கலாத்தியிலே வாசித்ததை போல் பொறாமை அப்படிங்கிறது அது நம்ம இடத்துல இருக்கவே கூடாது. பொறாமை, காயின் அதை செய்தான். தன்னுடைய முதல் நடந்த கொலை பாருங்கள், சொந்த சகோதரனை, தன்னுடைய தம்பியை அவன் என்ன செய்தான்? அவனை தான் அடுத்தவனை போய் கொல்லலை, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனையே கொள்ளுகிற அளவுக்கு அவனுக்கு என்ன வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் பொறாமை அவனுடைய இருதயத்திலே வந்தது. நாம் யாரை குறித்தாவது பொறாமைப்படுகிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். நம்மோடு பிறந்தவர்கள், நான் கஷ்டப்படுறேன், அவங்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, ஏதாவது நாம் பொறாமைப்படுகிறோமா? இல்லை. அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்கிறாங்க, ஏன் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோமா? இல்லை. அது நம்ம என்ன செய்யுதுன்னு சொன்னால் அழித்து விடும். அதுக்கு பதிலாக நாம் யாரை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நல்ல மாதிரி யோவான் ஸ்நானனை குறித்து நமக்கு தெரியும். அவன் யோவான் ஸ்நானகன் கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறாரு? இயேசு இன்னும் நிறைய பேர்த்த ஞானஸ்தானம் கொடுக்குறார், ஜனங்கள் எல்லாரும் நம்மக்கிட்ட வந்தவங்கெல்லாம் அவங்ககிட்ட போகிறாங்க அப்படின்னு சீசர்கள் சொல்லும்போது அவர் அவர் எதாவது பொறாமப்பட்டாரா? நான் தானே முன்னாடி வந்தேன், நீ எனக்கு பின்னாடி அதென்ன எங்கிட்ட வர்றவங்க எல்லாம் உங்ககிட்ட கூப்பிட்டுருக்கு, அப்படி ஏதாவது யோவான் ஸ்நானகன் பொறாமைப்பட்டாருன்னா அப்படி அவர் பொறாமப்படல. மாறாக அவர் என்ன செய்யலார் அப்படின்னு சொன்னால், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இது என்ன ஆவி பாருங்கள்! இப்படிப்பட்ட ஆவி நம்ம இடத்துல இருக்கிறதா? இல்லை, நானும் அந்த மாதிரியாவது ஆயிரணும் அப்படிங்கிறதா நம்முடைய விருப்பமே தவிர, இல்லை ஆண்டவரே அவங்க பெருகட்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் நம்மிடத்துல இருக்கிறதா? இல்லது நானும் அதை போல் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனாவே நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? பொறாமை, காயினுடைய ஆவி இருக்குது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதனுடைய முடிவு அழிவாக இருக்கும். அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த மோசேக்கு விரோதமாக பேசினவர்கள், எதிர்த்து பேசினாங்க யார்? கோராகின் புத்திரர்கள். அவங்கெல்லாம் மோசையோடு பேசி எவ்வளவோ நாட்கள் அங்கே பார்வோன் இடத்துல பேசி, ஆண்டவர் பேசி அவங்கள விடுதலை ஆக்கி அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அவர்கள் எதிர்த்து பேசினார்கள். தேவன் மோசையை கொண்டு அல்லது அவர்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் அவர்கள் மறந்து போய், அவர்கள் என்ன அது உன்னை கொண்டு தான் பேசுவாரா, எங்களை கொண்டும் பேச மாட்டாரா, செய்ய மாட்டாரா அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள மோசையினுடைய ஆளுகையை அவங்க எதிர்த்தாங்க. அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், யாருக்குமே நடக்காத போல் அவர்களுக்கு நடந்தது. அவர்கள் என்ன நடந்தான்னு சொன்னால், உயிரோடு கூட பாதாளத்தில் அவர்கள் இறங்கினார்கள். யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பங்களில் இந்த ஆவி இருக்குதா அப்படிங்கிறதைத்தான் நாம் கிரியை செய்ய வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு எதிர்த்து பேசுகிற, ஒரு கீழ்ப்படியாத, ஒரு நன்றி இல்லாத ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கி நாம் சரீரப்பிரகாரமாக உயிரோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் என்ன செஞ்சுருக்க மாட்டோம்? நாம் வளர்ந்திருக்க மாட்டோம். மாறாக அதற்கு சிறந்த மாதிரி நாம் பார்த்த இயேசு கிறிஸ்தான். அவர் தேவனாய் இருந்தும் இந்த பூமியிலே வாழ்ந்த 33 வருட காலமும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் அவர் பிதாவுக்கு என்ன செய்திருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். பிதா அவரை எங்கெல்லாம் நடத்தினாரோ அங்கெல்லாம் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். எதிர்த்து நிற்கல, போராடலை, வாக்குவாதம் பண்ணலை. இல்லை, பிதாவே உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவர் தேவனுக்கு, பிதாவுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்திருந்தார். அதனுடைய முடிவு என்னன்னு சொன்னால், நமக்கு தேவன் என்ன செய்கிறார்? பெரிய ரட்சிப்பை நமக்கு அது கொண்டு வந்தது நம்முடைய வாழ்க்கையில். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நிதானிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த காரியங்களை நாம் யோசிக்கிறேன். நம்மிடத்தில் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், நாம் ஏமாந்து போய்விடுவோம். சபையில் இருப்போம், நல்ல செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்போம், வசனங்களை அறிந்திருப்போம். ஆனால் நம்முடைய முடிவு என்ன? அதனுடைய முடிவு ஒரு பலனும் இருக்காது. ஆனால் ஆவிக்கென்று நாம் விதைப்போம் என்று சொன்னால், இந்த வசனத்தை பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம். இதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் மிக
அதிகமாக பேசப்பட்ட வசனங்கள். ஆனால் இந்த நாட்களில் நாம் அதிகமாய் பேசுவதில்லை அந்த வசனத்தை. அந்த வசனம் அதே ரோமர் 8 தான் நினைக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் பிழைக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே டெய்லியும் என்னப்பா, நீ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். சபையில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அப்படிலாம் பேசக்கூடாதா? தேவனுடைய அன்பு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்படிலாம் பேசக்கூடாதா அப்படின்னு சொன்னால் இல்லை. நமக்கு இருக்கிற பாரம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் யாவருமே நாம் வாழ்கிற இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நித்தியத்திலே பார்க்கும்போது நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் நம்முடைய இருதயத்திலே உண்டாகணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? இது போன்ற விஷயங்களை நம்மை நிதானித்து நம்ம என்ன செய்யணும்? நாம் கழுவிக்கொள்ள வேண்டும். நம்முடைய மாம்சத்திலே உள்ள தீமைகளை நாம் பார்த்து, ஆண்டவரே, நான் மாம்சத்தின்படி பிழைத்தால் என்னுடைய ஆவியிலே மரணம் சம்பவித்து விடும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் சரீர பிரகாரமாக உயிரோடு இருப்பேன், என்னுடைய ஆவியிலோ மரணம் என்ன செய்துவிடும்? நான் செத்து போய் விடுவேன். ஆனால் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நான் என்ன செய்யணும்? அழித்தால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் செழிப்பாய் வளர்ந்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை ஏன் கேட்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்காக கேட்கிறார்கள். எல்லாரும் அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்குறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறோமான்னு கேட்குறாங்க, பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறதுக்காக நாம் அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல. பரிசுத்த ஆவியோட வரம் எதற்குனா, சரீரத்தின் செய்கைகளை அழிப்பதற்கு தான். என்னது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அந்நிய பாஷை பேசுவதற்காக அல்ல. நம்முடைய சபையிலே நாம் இதை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால், ஆண்டவரே, நான் இந்த ஓடுகிற ஓட்டம் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் வீணாக ஓடினேன், வீணாக பிரயாசப்பட்டேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, நித்தியத்திலே நான் ஒரு நல்ல பலனை நான் சுதந்திரித்து கொள்ளணும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்னதை போல மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போது இது போன்ற சோதனைகளுக்கு உட்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய நிர்பந்த நிலையை உணர்ந்து இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல எபிரேயரில் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. நாம் எவ்வளவு அசாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஒரு பாவம் செய்து விட்டால் கூட நமக்கு கண்ணீர் வருகிறதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் செய்வதற்கு முன்பாகவே சோதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறதை உணர்ந்த போதே அவர் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், அவருக்குள்ளாக ஒரு பலத்த சத்தம், ஒரு கண்ணீர் அவர் இருதயத்திலே வந்து விட்டது. நமக்கு வருகிற சத்தம், கண்ணீர் எல்லாம் யாராவது நம்மளை பேசிட்டா அல்லது ஒரு நஷ்டமாகி போச்சுன்னா, நம்மளை சொல்லிட்டாங்கன்னா, அது நமக்கு என்ன செய்கிறது? அது கஷ்டமாக இருக்குது, அது நமக்கு கண்ணீர் வர வைக்குது. எங்கள் அப்பா அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, சபையில் இப்படி சொல்லிட்டாங்க, அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்குதே தவிர, இல்லை அவைகளுக்காக நாம் வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவரே, நம்முடைய நிர்பந்த நிலையை உணர்ந்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நான் இருதயத்திலே அப்படி துயரப்பட வேண்டும். அந்த துயரம், ஆண்டவரே, இதை நான் மேற்கொள்ளணும். மாம்சத்தின்படி வாழக்கூடாது, நான் பொறாமைப்படக்கூடாது, நான் மாம்சத்தின்படி நான் வாழக்கூடாது, நான் கோவப்படக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் இச்சிக்கக்கூடாது, நீர் இருந்தது போல் நான் இருக்கணும். ஆண்டவரே, அந்த பலனை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாம் இருதயத்திலே இயேசுவை போல அந்த பலத்த சத்தம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதும் ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவுக்கு என்ன செய்தாரோ அதை நமக்கும் செய்வார். உண்மையான கூக்குரல் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு செய்வார். நான் மாம்சத்தின்படி நம்ம வாழ்ந்து, எனக்கு அந்த துக்கம்தான் இருக்குது. ஆண்டவர் சபையிலே வாழ்ந்து நம்ம கடைசியில் என்ன செஞ்சிடக்கூடாது? ஏதோ ஒன்றுமில்லாத வெறுங்கையாக பல்லவத்தில் இருக்கிறேங்கிற ஒரு துக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்கு வந்துடக்கூடாது. நல்ல பலன்களை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவார், நல்ல பொக்கிஷத்தை நீ ஆதாரமாக வைக்க கட்டளையிடு அப்படின்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவார். நமக்கும் அதுதான் தேவை.
வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம், நாம் கவனமாக இருப்போம். இதை யாரையும் பாரப்படுத்துவதற்கல்ல, நாம் இந்த விஷயங்களே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் பேசுகிறோமே தவிர மற்றபடி குற்றப்படுத்தவோ ஆக்கினை நாம் இப்படி இருக்கிறோமே ஆக்கினை தீர்ப்படைவதற்காக அல்ல, ஒரு எச்சரிக்கைக்காக நாம் இதை செய்கிறோம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பலத்தை தந்து அவருடைய அபிஷேகத்தை தந்து தேவன் நம்மை நடத்துவாராக.